பேர் அண்ணாவோட பேர் வந்து பெருமாளுங்க. அண்ணா வந்து இப்போ ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. ஆடு மேய்க்கிறது மட்டும் இல்லை, இப்போ சின்ன குட்டியாக இருந்தாலுமே அண்ணாக்கிட்ட பட்டியில் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டோமா அவரே மேய்ச்சி நமக்கு பெரிய குட்டி ஆடு வரைக்கும் அவரே வச்சுருக்கிறாருங்க. அப்போ நம்ம மேய்க்கிற கூலி என்னமோ அந்த கூலியை வந்து அண்ணாவுக்கு கொடுத்துருணுங்க. அந்த ஒரு அமௌண்ட் நீங்கள் பார்த்து எவ்வளோ கொடுக்குறாங்க அவர் வாங்கிப்பார். அதே மாதிரி தான் இப்போ ஒரு சில குட்டிங்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. நாமளும் அது மாதிரி தான் இங்கே ஒரு குட்டி கேட்டிருக்கோம். நாளைக்கு வந்து பார்க்கலான்ட்டு இருக்கிறோம், வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு அது மாதிரி தேவைப்பட்டாலும் இங்கே சுற்று வட்டாரத்தில் சேலம் மாவட்டம் இல்லை பக்கத்தில் தருமபுரியாக இருந்தாலும் சரி, வெள்ளாட்டு குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு சுழியும் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி சாமிக்காக இருக்கிறவங்கெல்லாம் அந்த சுழி இருக்கக்கூடாது, அந்த மணி இருக்கக்கூடாதும்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இங்கே இவரை வந்து பார்க்கலாம். நம்பர் நான் போடுறேன், இவர் அந்த நம்பர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டு இவர்கிட்ட வந்து பேசலாம். பேசிவிட்டு உங்களுக்கு என்ன குட்டி வேணுமே, அதாவது சாமிக்கு பொட்டை குட்டி கேட்பாங்க, அதாவது பொன்னாட்டுக்கறியாக இருக்கிறதுக்கு கெடாய் குட்டி கேட்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கே வந்து அவர்கிட்ட பார்த்து பேசி உங்களுக்கு பிடிச்ச குட்டியை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அண்ணாவோட நம்பர் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் இவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நீங்கள் விட்டு அண்ணாட்ட பேசிக்கலாங்க. அதுதாங்கண்ணா. மருந்தில் தான். இப்போ வந்து இந்த ஒரு வெள்ளாடு வந்து எத்தனை குட்டிங்கண்ணா போடுது? 2 குட்டி போடுதுங்கண்ணா. சரிங்க. இப்போ நம்ம தீனி பொறுத்த மாதிரிங்க. சரிங்கண்ணா. நம்மகிட்ட இருக்கிறதுல அதிகமாக 2 போடுவோம் இல்லைங்களா? 2 வந்து கம்பல்சரி போட்டுருங்க. சரிங்கண்ணா. 2 குறையாக போட்டுருங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து கொடாப்புலாம் வந்து 2 கொடா போடுறீங்களா எத்தனைங்கண்ணா? 2 கொடா போட்டுக்கிறோம். 2 கொடா போட்டிருக்கிறீங்க. குட்டி இது சின்ன குட்டிலாம் இருக்குதுண்ணா? பால் குட்டிலாம்? பால் குட்டி இருக்குது. தளத்துங்கிற மாதிரி குட்டி இருக்குது. சரி, அது வந்து விற்கிறதுங்களா வளர்த்துறதுங்களாங்கண்ணா? விற்கிறதாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ நான் வந்து உங்கள் நம்பர் இதில் போட்டு விட்றேங்கண்ணா. நம்ம யாருக்கு வேணுமே வந்து பார்த்து இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டாங்கண்ணா. சரி, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர் நான் கேட்கவே இல்லைங்க. என் பேர் பெருமாள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம அண்ணன் பெருமாளுங்க. எங்கள் மேய்ச்சேரியில் அண்ணன் ஆடு மேய்ச்சிட்ருக்கா அப்படிங்க. குட்டி ஆடெல்லாம் நல்லா தரமாக இருக்குது, நல்ல நெட்டாக இருக்குங்க. ஆடு வாங்கி மேய்க்கணுங்கிறீங்க, சனையாடு வாங்கி மேய்க்கலான்றீங்க. சரிங்கண்ணா. இப்போ இது நோயெல்லாம் ஏதாச்சும் வரணும்னா அதுக்கு எப்படி மருந்து மாத்திரை? மெடிக்கலில் இருக்குது. அதுவும் 6 மாதம் எப்படிங்கண்ணா? மெடிக்கல் இருக்குதா? சரிங்க. எப்படிங்கண்ணா நம்ம ஏதாவது முன் ஜாக்கிரதை ஏதாச்சும் மருந்து ஊற்றணுமா எப்படிங்கண்ணா? மருந்து ஊற்றணும். முன் ஜாக்கிரதையே ஊற்றிக்கணும். வெய்ய காலத்துக்கு ஒரு மருந்து ஊற்றிக்கணும். ஓ, சரிங்கண்ணா. முன்னாடி ஒரு ஆள் வந்து இதுகிட்ட நம்ம வாமலூருக்கு வந்தாண்டா. சரிங்கண்ணா. அவன் வைத்தியம் பண்ணுறாங்களாம். ஓகேங்கண்ணா. நாட்டு வைத்தியம் செய்கிறோம் இந்த மாதிரி அப்படின்னு காரில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சரிங்க. அதை வாங்கி வச்சுருந்தா அப்புறம் ஃபோன் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்கண்ணா. அந்த ஃபோன் நம்பர் போட்டு பண்ணேன். சரிங்க. நான் வந்து வாங்கிட்டு கொடுத்துன்னு என்ன காரணம் இப்படி ஆடுலாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, அந்த மருந்து நீ போய் இந்த மருந்தை கேட்டு நான் வாங்கி சொல்கிற மருந்து நீ வாங்கி ஊற்று அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் அதனால அதுதான் வாங்கி அப்புறம் ஒரு இடம் ஊற்றிவிட்டேன். ஓகேங்கண்ணா. நான் அந்த மருந்து நம்ம வச்சுக்கணுங்கண்ணா. அப்படிதான் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்கண்ணா. சந்தேகம் கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாங்கண்ணா. சரிங்க. அதனால அவங்ககிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி சமாச்சாரம் என்னப்பா பிடிக்குது ஆடு அப்படின்னா ஒரு நாள் இப்படி ஊத்து. சரிங்க. நல்லா மயிர்கள் நல்லா வரும் அப்படிங்களா? சரி. குட்டி நல்லா இறங்கும் அப்படின்னு. சரிங்கண்ணா. அதனால குட்டி வந்து பால் கொடுத்தா போகும், பால் நல்லா ஊறும். இந்த மருந்து நீ ஒரு டப்பா ஊற்றி பாரு, அப்புறமேல் நீ அப்புறம் எந்த மருந்து ஊற்றினாலும் ஊற்று. சரிங்க. இந்த மருந்துக்கு வந்து இதுதான் பவரு. ஓகேங்கண்ணா. அப்படின்னா சரிங்கண்ணா. சரின்ட்டு அப்புறம் வச்சுட்டேன். ஓகேண்ணா. சரிங்கண்ணா. சரிண்ணா. இதெல்லாம் தெரியாத விஷயம்லாம் சொன்னீங்கண்ணா. சரி, நன்றிங்கண்ணா. சரி, வரட்டுங்களா? சரி, போயிட்டாங்க. சரிங்கண்ணா. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அண்ணாக்கிட்ட அந்த ஃபோன் நம்பர் போடுறேன் வீடியோவில், நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. சரிங்க, நன்றிங்கண்ணா.